இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேக் ரெசிபி தான். இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ரோஸ் மில்க் கேக் தான். அது எப்படி செய்யலாம், அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன, அதோட மெஷர்மெண்ட் என்னென்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இந்த ரோஸ் மில்க் கேக்கு 1 கிலோ செய்ய போறேன். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 முட்டை எடுத்துக்கிட்டேன், மீடியம் சைஸ் முட்டை. அது வெள்ளைக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 300 கிராம் மைதா மாவு 300 கிராம், கரெக்டா 300 கிராம் அளந்து எடுத்துக்கோங்க. பேக்கிங்ல மெஷர்மெண்ட்டும் பொறுமையும் ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் பவுடர் பண்ண சுகர், அது ஒரு 300 கிராம் எடுத்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர். 80 ml சன்ஃபிளவர் ஆயில். அதுக்கப்புறம் நல்ல ஃபுல் கிரீம் மில்க், காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 கப்பு. ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூனு. வெனிலா எசன்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மெஷர் பண்ணி கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. மைதாவும் பேக்கிங் பவுடரும் ரெண்டுத்தையும் சேர்த்து 2ல இருந்து 3 தடவை நல்லா ஜெலிச்சு வச்சுக்கோங்க ஜல்லடையில. அப்பதான் கேக் வந்து நல்லா ஃபிளஃபியாவும் ரைஸ் ஆகி சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சோன்னா உங்க பேக்கிங் ட்ரேவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த பொருள் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை ஸ்பீட் 1ல வச்சு எலக்ட்ரிக் பீட்டர்ல நல்லா அடிச்சுக்க போறோம், நுரை வர அளவுக்கு. நல்லா ஒரு ஸ்னோ ஒயிட் கலர்ல நுரை பொங்கி வரும், ஸ்னோ மாதிரி. அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க பவுடர் சுகர் 300 கிராம் அளந்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைட்டன் ஆகுற மாதிரி தெரிஞ்சது, பீட் பண்ணும் போது கொஞ்சம் டைட்டா ஆகுற மாதிரி தெரிஞ்சுன்னா ஸ்பீடு 5 வரைக்கும் நீங்க வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்குக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம் இல்லையா, கிரீம், அந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீட்ஸா நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் கேக்குக்கு ஒரு ரைஸும் கேக்குக்கு ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்க போகுது. இந்த எக் ஒயிட் தான், அதனால இது நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சக்கரு தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுல 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வெனிலா ஃபிளேவர் பிடிக்கும்னா நீங்க 3 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்ப இது 3ம் கலந்து வர அளவுக்கு பீட் பண்ணா போதும். ரொம்ப பீட் பண்ணணும் அவசியம் இல்ல. ஓரளவுக்கு நுரைச்சு வந்ததும் இதை பீட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மிக்சரை வந்து நம்ம ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளைக்கரு, நல்லா ஃபோமா, அது கூட ஆட் பண்ணி ஸ்பீட் 1ல வச்சு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் கொடுத்துறாதீங்க, அப்புறம் வந்து கேக் வந்து ரைஸ் ஆகாது, சாஃப்ட்னஸும் கிடைக்காது. ஸ்பீட் 1ல வச்சு இது கலக்கிற அளவுக்கு மட்டும் நீங்க அடிச்சு எடுத்துக்கிட்டா போதும். பாருங்க, இப்ப நம்ம அடிச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை ஸ்பேட்டுல வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 80 ml சன்ஃபிளவர் ஆயில் அதை வந்து ஆட் பண்ணி அதையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நீங்க கலக்கும் போது ஏர் பபிள்ஸ் எப்படி வருது பாருங்க. இந்த ஏர் பபிள்ஸ் தான் வந்து கேக்குக்கு நல்ல சாஃப்ட்னஸும் ஒரு கேக் வந்து ரைஸ் ஆகுறதுக்கும் முக்கியமான விஷயமா இருக்கு. பேலன்ஸ் இருக்க ரோஸ் மில்க் எசன்ஸை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் அதிகமா ஊத்தல, கொஞ்சமா தான் ஊத்திருக்கேன். உங்களுக்கு ஃபிளேவர் பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் கலரா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. நான் கொஞ்சமா தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வந்து மைதாவும் பேக்கிங் பவுடரும் செலிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, 3 தடவை நான் செலிச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த செலிச்சு எடுத்துக்கிட்ட மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல கலந்து எடுத்துக்கோங்க. பொறுமையா கலக்கணுங்க. கலக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா நீங்க கலக்க வேண்டாம். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா கலந்தீங்கன்னா அந்த எக்கோட வந்து எக்ல ஏர் பபிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு ரொம்பவே மாவு வந்து திக்காயிடும், கேக் வந்து ரொம்ப கல்லு மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கிறோம், 1/2 கப்பு. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி
நீங்க நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல கலந்து விட்டுக்கோங்க. ஒரேடியா பால் ஒட்டுக்கா ஊத்தி கலக்க வேண்டாம். பாருங்க, பேக்கிங் ட்ரே ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்க சொன்னல. இந்த பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணும் போதே நீங்க வந்து ஓடிஜியை வந்து 170 டிகிரில ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நீங்க ஒரே ட்ரேலயும் நீங்க ஊத்தி வச்சுக்கலாம். இல்ல இந்த மாதிரி வந்து 1/2 kg பிடிக்கிற அளவுக்கு ட்ரே இருந்ததுன்னா 2 ட்ரேலயும் ஊத்திக்கலாம். என்கிட்ட பெரிய ட்ரே இல்ல, பேக்கிங் ட்ரே, அதனால நான் சின்ன ட்ரேல ஊத்திக்கிறேன் 2 ட்ரேல. இது ஒரு ட்ரேவும் வந்து 1/2 kg பிடிக்குங்க. கேக் வந்து எப்பவுமே வந்து நம்ம கேக் மிக்சர் வந்து கால்வாசி தான் ஊத்தணும். ஏன்னா கேக் ரைஸ் ஆகி வரும் மேல. நீங்க வந்து கேக் ஃபுல்லா டின் ஃபுல்லா ஊத்தக்கூடாது. அப்புறம் கேக் வந்து வேகாது சரியா. அதுக்கப்புறம் பொங்கியும் வெளியில வந்துரும். அதனால நீங்க 3/4 இருந்து 1/2 டின் வரைக்கும் அந்த டின் ஃபில் ஆகுற அளவுக்கு ஊத்திக்கிட்டா போதும். நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் சும்மா மேல கொஞ்சம் ஃபிளேவருக்காக ஓரளவுக்கு டெக்கரேஷனுக்காக ஊத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஊத்திக்கோங்க, வேணாம்னா விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு ஸ்கீவரோ டூத் பிக்கோ வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க, ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு. இந்த மாதிரி கலந்து விடும் போது மாவு வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி கேக் வெந்து வரும்போது ஈவனா ரைஸ் ஆகி வெந்து வரும். எங்கேயும் கிராக் விழாம இருக்கும். அதுக்குதான் இந்த மாதிரி ஸ்கீவரை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிறது. டூத் பிக் இருந்தா கூட நீங்க அதுல வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கேக் ஈவனாவும் கிராக் விடாமையும் எந்த ஒரு பபிள்ஸும் இல்லாமையும் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகி வரும் ஈவனா. பாருங்க, இதை கலந்து விட்ட பிறகு கூட நம்ம பபிள்ஸ் தெரியுது பாருங்க நல்லாவே உங்களுக்கு. இதை நல்லா இப்போ 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணும்போது பபிள்ஸ் உடையது உங்களுக்கு நல்லா தெரியுதா? அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் அவன்ல வச்சுட்டு ஓடிஜில 170 டிகிரி செல்சியஸ்ல நான் வந்து 45 நிமிஷம் வச்சிருக்கேங்க. நீங்க ஒரு 40 நிமிஷம் ஆன உடனே ஓபன் பண்ணி சென்டர்ல குச்சி வச்சு குத்தி பாருங்க. கிளீனா வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, எடுத்துடலாம். எனக்கு வந்து 45 நிமிஷம் ஆச்சு 170 டிகிரில. 170 டிகிரில 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே 170 டிகிரில 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே போதுமான அளவு. பாருங்க, நான் ஒரு ஸ்கியூவர் விட்டு காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு நம்ம குச்சி உள்ள விட்டு எடுக்கும் போது கிளீனா வருதுன்னு பாருங்க, ஒட்டாம. இப்போ வந்து கேக் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். கேக் சூடா இருக்கும் போது கட் பண்ணீங்கன்னா ரொம்பவே பிஞ்சு வந்துரும். பாருங்க கேக் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு, எவ்வளவு ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க. அதோட சைஸ் பாருங்க. இதை நம்ம இஷ்டம் போல இதை வந்து பீஸ் போட்டு எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டும் அளவையும் கரெக்டான முறையில நீங்க வந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இதே மாதிரி பெர்ஃபெக்டான கேக் வரும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த லீவ்ல குழந்தைங்களுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் என்னன்னு பேரண்ட்ஸ் நிறைய பேர் மண்டையை போட்டு நம்ம பிச்சுக்கிட்டு இருக்கோம். வீட்லயே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியா நம்ம கண்ணு முன்னாடியே எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்காம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நமக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும் போது நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நம்ம கண்ணு முன்னாடியே நல்ல ஹெல்த்தியான பொருளை போட்டு கிளீனா செஞ்சன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனும் நமக்கு இருக்கும். சோ மேக்சிமம் வந்து எல்லா ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு வீட்லயே செஞ்சு கொடுத்து பழக பாருங்க. அவுட் சைட் ஃபுட் வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மட்டும் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. சோ வீட்லயே வந்து நீங்க ஹெல்த்தியா மல்டிகிரெயினை வச்சு நல்ல நல்ல டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து வீட்லயே எப்படி ஈஸியாவும் ஹெல்த்தியாவும் செய்யறதுன்றத நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு வீடியோஸா.
பாருங்க கேக் வந்து எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சா இருக்கு பாருங்க. பாருங்க இப்படிதாங்க பளபளன்னு வரும். கடையில வாங்குற கேக் மாதிரியே இருக்குல்ல. இதுதாங்க பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரும் சாஃப்ட்னஸும் வந்திருக்கு பாருங்க. நான் சொன்ன மெத்தடு மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கும் இது போல சாஃப்டா நல்லா ஃப்ளஃபியான கேக் கிடைக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் வந்து செஞ்சு போடலாம் இந்த சம்மர்ல குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. ஹெல்த்தியான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்றேன். நீங்க பார்த்து அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இதுல சுகர் வந்து மைல்டா தான் போட்டிருக்கோம். சோ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சுகர் பேஷண்ட் கூட ஒரு பீஸ்ல இருந்து 2 பீஸ் வரைக்கும் சாப்பிடலாம். தாராளமா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுங்க. ஏன்னா இதுல எக் இருக்கு. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்கல. தேங்க்யூ so மச் ஃபார் வாட்சிங்.